வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆஃபீஸர்ஸ் டுடே வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டில இருந்து திணைங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஓகே. திணைனா என்னென்ன இருக்குன்னா 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உயர்திணை, செகண்ட் வந்து அக்ரிணை. உயர்திணைனா ஒண்ணு கிடையாது, மக்கள் பர்சன்ஸ சொல்றது. ஓகேங்களா? அக்ரிணைனா என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் இல்லாத உயிருள்ள ஜீவன்களை சொல்லுவாங்க. அதாவது விலங்கு மற்றும் உயிரற்ற பொருள். திணையில 2 டைப் இருக்கு, உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா மக்கள், அக்ரிணைனா விலங்கு மற்றும் உயிரற்ற பொருள்களை சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கோவலன், கண்ணகி, அவன், அவள், அவர். இது எல்லாமே உயர்திணையில வரும். ஏன்னா இவங்க எல்லாம் பர்சன்ஸா குறிக்கிறது. கோவலன்கிறது யாரு? பையனை குறிக்கிற சொல். கண்ணகினா ஒரு பொண்ணோட பெயர். ஓகேங்களா? அவன்னா ஒரு பையனை குறிக்கிறது, அவள்னா ஒரு பொண்ணை குறிக்கிறது, அவர்கள் அப்படின்னா பர்சன்ஸை தான் குறிக்கிறது. ஸோ பர்சன்ஸை குறிச்சாலே உயர்திணை. அக்ரிணைனா என்ன? விலங்குன்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள் யானை, சிங்கம். இந்த மாதிரி விலங்குகளை குறிக்கிறது வந்து அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உயிரற்ற பொருளை குறிக்கிறதும் அக்ரிணை தான். எக்ஸாம்பிள் மரம், செடி. இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களை குறிக்கிறதையும் அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? திணை 2 வகைப்படும். ஒண்ணு வந்து உயர்திணை, இன்னொன்னு வந்து அக்ரிணை. ஓகேங்களா? மக்கள் வந்து குறிக்கிறது உயர்திணைன்னு அர்த்தம். அக்ரிணைனா உயிர், அதாவது உயிரற்ற பொருட்கள் மற்றும் விலங்கு, அதை குறிக்கிறது தான் அக்ரிணை. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து பேசிக்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆப்டிடியூட் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.